வந்துட்டேன். மணி 3 ஆயிட்டு நம்ம வந்துருவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான். இத லேடீஸ் மட்டும் தான் பார்க்கணுன்ட்டு இல்ல. மெயினா ஜென்ஸும் பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு தான் புரியணும். நம்மளுடைய ஒய்ஃபெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம ஜென்ஸுக்கு கண்டிப்பா பாருங்க. லேடீஸும் பாருங்க, ஜென்ஸும் பாருங்க. ஏன்னா என்னோடய வீடியோ வந்து நிறைய தம்பிங்க, அண்ணனுங்க எல்லாருமே பார்க்குறதுனால, நான் முக்கியமா அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையா இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் புதுசா ஒண்ணு வந்து ஆரம்பிக்க போறேன். அது என்ன, எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க எல்லாரும் குடுக்குற ஓட்ட பொறுத்து தான் நான் கண்டிப்பா அத ஆரம்பிக்கலாமா, வேண்டாமான்னு இருக்கேன். சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஒரு பொண்ணு தன்னோட முகத்துல சிரிப்ப காட்டலாம். ஆனா, அவளோட கூந்தல் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க அவங்களோட முடி. அவ வாழ்க்கையில நடந்த அத்தனை கதைகளையுமே மறைக்காது. ஒரு பொண்ணுக்கு அவளோட கூந்தல்ங்கிறது வெறும் முடி மட்டும் கிடையாது. அது அவங்க வளர்ந்த நாட்களோட நினைவு. தன்னோட அம்மா சீவி விட்ட காலம், முதல் முறையா தன்னை அழகா உணர்ந்த தருணம். யாருக்குமே சொல்லாத ரகசியம் கூட, அவ எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட முடியே காட்டிக் குடுக்கும். என்னது முடி காட்டிக் குடுக்குமா? அது எப்படிம்மா காட்டிக் குடுக்கும்? அப்படின்னு நீங்க நெறைய பேர் நெனைப்பீங்க. ஆனா உண்மைய சொல்லப்போனா, முடி வந்து கண்டிப்பா காட்டிக் குடுக்கும். ஒரு முடிய வச்சே நம்ம வந்து உணர்ந்துரலாம். இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? கவலையில இருக்காளா? இல்ல என்ன பிரச்சனையில இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான நெறைய விஷயம் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு உள்ள வாங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அந்த ஹைப் பட்டனே அமுக்கிக்கங்க. அப்பதான் நெறைய தெரியாத அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாருக்குமே இந்த வீடியோ போகும். சரியா? நீங்க எப்போவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? சில பெண்கள் முடி திடீர்னு காஞ்சு கருவாடா இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. சில பேர் நீளமா முடிய வச்சிருப்பாங்க. டக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க. ஏன் வெட்டுறாங்கன்னே தெரியாது. அவ்வளோ நீள முடிய ஏன்டா வெட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே டவுட்டா இருக்கும். சில பேர் எப்ப பார்த்தாலும் இறுக்கி ஒரு பெரிய கொண்டைய ஐயனார் மாரி ஒரு ஐயனார்ன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது? ஒரு புத்தர் மாரி. புத்தர் மாரி தலை மேல ஒரு குண்டைய தூக்கி ஏத்தி வச்சுருவாங்க. நானே சில காலம் அப்படித்தான் இருந்திருக்கேன். இப்பதான் சரி இனிமே புத்தர் வாழ்க்கைய கொஞ்சம் விட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே சாதாரண விஷயமா தான் தெரியும்ப்பா. ஆனா, அந்த மாற்றங்களுக்கு பின்னாடி அந்த பெண்ணோட வலி கண்டிப்பா இருக்கும். ஒரு முடிவு இருக்கலாம். ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பமா இருக்கலாம். அந்த ஆரம்பத்த வந்து தொடங்கக்கூடிய தைரியமா கூட இருக்கலாம். ஸோ, இன்னைக்கு ஒரு பெண்ணோட முடி சொல்ற மறைக்கப்பட்ட கதைய தான் பார்க்க போறோம். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சு வறண்டு போய் இருக்கிற முடி. ஒரு பொண்ணோட முடி காஞ்சு வறண்டு போயிருந்துச்சுன்னா, அது அவளோட அழகு குறைஞ்சிருச்சுங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. தன்னை கவனிக்காம மத்தவங்களுக்காக ஓடிய நாட்கள் தான் அதிகமா இருக்கும். சில நேரம் அந்த முடிக்கு பின்னாடி சொல்ல முடியாத ஒரு சோர்வு கூட இருக்கும். மனசுக்குள்ள 1000 கவலை இருந்தாலும், வெளிய சிரிச்சுக்கிட்டே இருந்த தருணங்கள்லாம் இருக்கும். ஒரு பெண் தன்னையே மறந்து போகும்போது, முதல்ல மாறுவது அவளோட மனசு தான். அதுக்கப்புறம் அவளோட தோற்றம். அதனால தான் காஞ்ச முடிய மட்டும் பார்க்காதீங்க. அதுக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்க அவளோட கதையும் பாருங்க. ஏன்னா, தன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னை பத்தி யோசிக்கணும்னு நேரம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மளோட முடிய வந்து நம்மள வந்து பராமரிக்க தோணும். பட் நமக்கு டைமே இல்ல அப்படிங்கும்போது, காஞ்சு கருவாடா தான் போகும் அந்த முடி. ஸோ அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவங்க அவங்கள கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு. 2வது செம்பட்டைய நிறம் மாறிய முடி. ஒரு பெண்ணோட முடி வந்து நிறம் மாறி இருந்துச்சுன்னா, அது வெறும் அழகுக்காக செஞ்ச மாற்றமா இல்லாம கூட இருக்கலாம். சில மாற்றங்கள் அவ வாழ்க்கையில நடந்த மாற்றங்களோட அடையாளம். ஒரு காலத்துல இப்படி இருந்த அவ இப்ப இருக்கிற அவளுக்கும் நடுவுல நெறைய அனுபவங்கள் இருக்கும். சில காயங்கள் அவளையே மாத்தும். சில பாடங்கள் அவள வலிமையாக்கும். முடியோட நிறம் மாறினாலும் சரி, அவளோட உள்ளத்துல இருக்கிற ஆசைகளும், கனவுகளும் மாறி இருக்கவே செய்யாது. ஸோ, அதனால தான் அவங்க அவங்கள கவனிக்க நேரமே இல்லாம முடி செம்பட்டை ஆகுற அளவுக்கு கூட இருப்பாங்க. சில பேர் வந்து செம்பட்டை கலர் புடிச்சே போய் கலரிங்கும் பண்ணிட்டு வருவாங்க. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னது தான். அவங்க சில காயங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப வலிமையா மாத்தும். ஸோ, அவங்களோட வலிமைய வந்து அவங்களோட முடி மூலமா கூட காட்டுவாங்க. சரியா? 3வது கலைஞ்சி அலங்கோலமா இருக்கிற முடி. ஒரு பொண்ணோட முடி கலைஞ்சிருந்தா, அவ வந்து தன்னோட விஷயத்த அலட்சியமா இருக்கா அப்படின்னு நீங்க முடிவே பண்ணாதீங்க. சில நேரம் அவ வாழ்க்கைய சரி பண்ணிக்கிட்டே இருப்பா. மத்தவங்களோட பிரச்சனைகள கேட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா, தன்னுடைய மனச மட்டும் கவனிக்க மறந்துருவாங்க. கலைஞ்ச முடிக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே இருக்கலாம். ஏன்னா, அவள பத்தி அவ கவனிக்கிறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை பொறக்குது அப்படிங்கும்போது, அந்த குழந்தையோட நம்ம வந்து சேர்ந்து சுத்திக்கிட்டே இருப்போமே தவிர, நம்மள வந்து கவனிக்க மறந்துருவோம். இப்ப என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குழந்தை பொறந்த உடனே நான் தலை சீவுறதையே மறந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் நல்லா எடுத்து ஒரு கொண்டைய போட்டு அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சுருவேன். எனக்கு வந்து சரியான லாங் ஹேர். ரொம்ப நீளமா இருக்கும். என்னோட காலேஜ் லைஃப்லயும் சரி, என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்லுவாங்க, "உன் முடிய பார்க்க பத்திரகாளி மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருசா லாங் ஹேரா இருந்துச்சு எனக்கு.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆ எ அதாவது குழந்தைங்கலாம் பொறந்ததுக்கப்புறம் முடி வந்து எந்த அளவுக்கு புலி மாரி இருந்துச்சோ, இப்போ எலி மாதிரி இருக்கு. இப்போ 1, 2 விஷயங்கள்லாம் செஞ்சு செஞ்சு இப்போ நான் சரி பண்ணிட்டேன் என்னுடைய முடிய. ஓரளவு சரி பண்ணிட்டேன். அதுக்காக மொத்தமா சரி பண்ணிட்டீங்களா? சரியாயிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சரியாயிருங்கிற ஒரு பொய்ய மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா சரியாகாது. ஏன்னா அவ்ளோ முடி இருந்துட்டு நமக்கு கழிஞ்சிருச்சு நம்ம உடம்புலருந்து. அப்படித்தானே? அந்த முடியெல்லாம் திரும்ப கொண்டு வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே சரியாயிரும் அப்படின்னா, இது என்ன மேஜிக்கா? டக்குன்னு சுண்டுன உடனே சரியாகிறதுக்கு. ஸோ சுண்டுனோனே சரியாகவே செய்யாது. கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த கொஞ்ச நாளா நான் ஒரு 6 மாசமா என்னோட முடிக்கு வந்து நான் கேர் பண்ணேன். ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய முடிய வந்து அப்படியே விட்டுர்றாங்க. விட்டுற போய் தான் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. சில பேர பார்த்தீங்கன்னா, நல்லா இறுக்கி, பின்னி, கெட்டி போட்டுருவாங்க. ஒரு பொண்ணு தன்னோட முடிய எப்பவுமே இறுக்கி கட்டி வச்சிருந்தான்னா, அது வெறும் பழக்கம் மட்டும் இல்லாம இருக்கலாம். சில நேரம் அவ தன்னுடைய உணர்ச்சிகள வந்து அப்படிதான் கட்டுப்படுத்தி வப்பாங்க. யாருக்குமே தன்னோட கஷ்டம் தெரியக்கூடாது. யாரும் தன்னோட பலவீனத்த வந்து காட்டிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. வெளியில தைரியமா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் அன்பும், கவனமும் தேவைப்படும். அதுவே அவ கட்டி வச்சிருக்க முடிய மட்டும் இல்ல, பல நேரம் அவங்க வந்து சொல்ல முடியாத உணர்ச்சிகளையும் தான் சேர்த்து சொல்லுவாங்க. சில பேருக்கு இயற்கையாகவே முடி நல்லாருக்கும். ஒரு பொண்ணு தன்னோட முடிய இயற்கையா அவ வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, அது அவங்க வந்து ஏற்றுக்கல அதாவது தன்னையே தானே ஏத்துக்கிட்டு ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். மத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னு பயப்படாம, நான் இப்படித்தான் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நிப்பாங்க. அழகுங்கிறது தன்னை மாத்துக்கிறதுல மட்டும் இல்லங்க. நம்மள நாம நேசிப்பதுல தான் இருக்கு. எனக்கு இத புரியிறதுக்கு இந்த வயசாயிருக்கு. ஸோ நான் என்னுடைய அனுபவத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம முடிய எப்படி வச்சிருப்போம்? சும்மா அப்படி பறக்க விடுவோம். இதுவே கல்யாணத்துக்கு அது கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளா என்ன பண்ணுவோம்? உண்மையிலே கொஞ்ச நாளா சீன் காட்டுவோம். இல்லையா? உண்மையா? பொய்யா? ஏன்னா நம்ம பேரு புது பொண்ணு அப்படிம்பாங்க. ஸோ புது பொண்ணா இருக்க காலத்தில நம்ம முடிய வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்போம். ஆனா பிரெக்னன்சி அப்படின்னு உள்ள ஒரு கட்டத்துக்குள்ள போவோம் பாருங்க. அப்பந்தான் தெரியும். பைத்தியக்காரியை விட கேவலமா நம்ம முடிய வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எவ்வளோதான் லாங் ஹேரா இருந்தாலும் சரி, அந்த முடிய நம்ம சொரிய ஆரம்பிக்கிறது, தலைய கவனிக்காம விட்டுருவோம். ஏன்னா, நமக்கு வந்து டிப்ரஷன் வந்து அதிகமா இருக்கும். அது குழந்தை பொறந்துச்சுன்னு வைங்களேன், இந்த இப்போம்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே டிப்ரஷன்ட்டு, அந்த மாரி டிப்ரஷன் ஓவர் ஆயிரும். அந்த டிப்ரஷன்ல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கே புரியாது. ஏன்னா, நம்ம குழந்தைய மட்டும் தான் கவனிப்போமே தவிர, நம்மள வந்து கவனிக்க மறந்துருவோம். இதுலயே மாமியார் வீட்ல இருந்தா சொல்லவே வேண்டாம். மாமியார கவனிக்கணும், நாத்தனார கவனிக்கணும், கொழுந்தனார கவனிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதிலயே போயிரும். ஸோ டிப்ரஷன் வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த அதிகமாகறதுல நம்ம எந்திரிச்சு வர்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். இதுல எங்கருந்து நம்ம நட்ஸ்லாம் சாப்பிடுறது? சொல்லுங்க பாப்போம். இதுவே இயற்கையா இருக்கிற முடி, அப்புறம் நம்ம வந்து லூஸ் ஹேர்லாம் விட்டுருப்போம் பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கங்க. அவங்க கொஞ்சம் சுதந்திரமா தன்னை வந்து உணர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா பொறுப்புகளும் மறந்து தனக்காக ஒரு சிறிய நேரத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா, ஒரு பொண்ணு எல்லாரையும் பார்த்துக்கொள்றதுக்கு முன்னாடி தன்னையும் பார்த்துக்கணும். தன்னோட ஹேரையும் பார்த்துக்கணும். தன்னோட உடம்ப பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தா மத்தவங்க நல்லா இருக்க முடியும். அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சவங்க மட்டும் தான் தன்னையும், தன்னோட ஹேரையும் வந்து பார்த்துப்பாங்க. இதில நான் வந்து 2வது கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்தில காதல் படத்தில வர அந்த பரத் மாரி நை நை நைன்ட்டு முடிய சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தான் புரிஞ்சுச்சு, நீ நை நைன்ட்டு இருந்தன்னா, நமக்கு வரப்போற மருமக கூட நம்மள வந்து மதிக்க மாட்டா. ஸோ கொஞ்சமாச்சும் மண்டைய மாத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மண்டைய மாத்துற வேலைய தான் இப்ப நான் பார்த்துருக்கேன். அதுக்காக ஹேர் டிரான்ஸ்பிளேஷன்க்குலாம் போமாட்டேன். அந்த அளவுக்குலாம் நம்ம கையில வசதி கிடையாது. வசதி இருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த செயற்கையா போறதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. ஸோ அதனால நான் வந்து செயற்கையா போகவே மாட்டேன். எப்பவுமே நம்ம ஹேர நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கோம். அவ்வளோதானே. ஏன்னா நமக்கு வந்து குழந்தைங்க பொறந்திருக்கு. டிப்ரஷன்ல இருந்திருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ஹேர் கேரு, நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேரு, 3வது வெயிட் லாஸ். இதத்தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இடையில சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் ஒண்ணும் புதுசா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு. என்னுடைய செல்லக்குட்டீஸ் உங்க எல்லார்ட்டயுமே சொல்றேன். மொத உங்கட்ட தான் சொல்றேன். இது என் ஹஸ்பண்ட்ட கூட சொல்லல. உங்கட்ட சொல்லிட்டு உங்கட்ட சொல்லணும்னு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வீட்ல கருவேப்பில லட்டு செஞ்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. ஆ என் ஹஸ்பண்டுக்கு, என் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே குடுக்குறோம். ஏன்னா, இப்போ முடிங்கிறது ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சுட்டு, ஏன்டா இவ்வளோ கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நேரமா ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கதைய கேட்டாலே உங்களுக்கு புரியும். குடும்பம், குடும்பம், குடும்பம் அப்படின்னு இருந்துட்டு என்னுடைய முடிய என்னைய நான் வந்து கவனிக்க மறந்துட்டேன். இப்போ அதுக்குள்ள நான் வந்ததுனால, இப்போ வந்து எப்படி ஹேர் பேக் போடுறது, எப்படி வந்து இந்த மாரி லட்டுலாம் செஞ்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். இதில எனக்கு நெறைய வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால, நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். காலைல குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸா அத வந்து குடுத்து விட்டுருவேன். ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும். சும்மாலாம் சொல்லலங்க.
கருவேப்பிலை நிறையா போடுவேன், முருங்கைக்கீரை போடுவேன், அப்புறம் வந்து பூசணிக்காய் விதை, எள்ளு மெயினாக சேர்த்துக்கங்க, வேர்க்கடலை சேர்த்துக்கங்க, பாதாம் சேர்த்துக்கங்க, மக்கானா சேர்த்துக்கங்க, அப்புறம் பேரிச்சம்பழம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அழகாக திரித்து பொடி பண்ணி வச்சுப்பேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணுறேன். சரியா? யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா வேண்டாமா? ஏன்னா என்ன மாதிரியே வந்து எல்லாருமே ஃப்ரீ டயத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்னென்னா இப்போ தான் குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்களுக்குலாம் முடி அதிகமாக அழகாக இருந்திருப்பாங்க அனுஷ்கா மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு முடி ரொம்ப கொட்டி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் இது செய்ய முடியலக்கா அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா, எனக்கு செய்ய டைம் இல்லை, இல்லை என்னோடய மாமியார் வீட்டில் இருக்கேன் என்னால் செய்ய டைம் இல்லை, இல்லை ஹாஸ்டலில் இருக்கேன்க்கா எனக்கு செய்ய டைம் இல்லைங்கிறவங்க மட்டும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. என்னம்மா சரியா? என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் அப்போ தான் நல்லாயிருப்போம் அப்படிங்கிறத என்னுடைய பழக்கம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சொல்லுங்கள். இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேவைப்படுதா இல்லையான்னு கேட்டுட்டு நான் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? எப்போவுமே நம்மளை நாம காப்பாற்றிக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே நம்மளை நல்லபடியாக கவனிப்பாங்க. நம்ம கொஞ்சம் சிக்காக இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே போதும், நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். ஸோ நம்மளோட மதிப்பு மரியாதை நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணி பார்த்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உடம்ப கேர் பண்ணி பார்த்துக்கங்க. முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சொல்லுவாங்க தெரியுமா, முருங்கையை தின்னவே வெறுங்கையோடு தான் நடப்பான் அப்படின்னு. முருங்கை நட்டவே வெறுங்கையோடு தான் நடப்பான்ட்டு. என்ன காரணம்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி சொல்லணும்னா நான் இன்னொரு வீடியோவே போடலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கா தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை மை. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.